யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ரொம்ப முக்கியமான செய்தி. அரசியலில் இப்படியெல்லாம் நடக்குமா, அரசியல்ல இந்த மாதிரிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறது. குரல் கொஞ்சம் கம்மியா இருக்கும், தயவு செய்து பொறுத்து கொள்ள வேண்டும். பார்க்கிற தோழர் எல்லாம் தேர்தல் வேலைகள் தான், தொண்டை ரொம்ப கட்டியிருக்கு, ஏற்கனவே காணொலியில சொல்லி இருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எடப்பாடி பிரச்சாரம் பண்றார். எடப்பாடி ஒரு பெரிய விஷயத்தை சொல்றாங்க, உண்மையிலேயே அதிர்ந்து போய்விட்டேன். என்ன சொல்றாரு தெரியுமா, ஒழுங்கா இருந்துக்கோங்க, உங்க ரகசியங்கள் எல்லாம் நான் முதலமைச்சராக இருக்கிற பொழுது எடுத்து பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வச்சிருக்கேங்கிறார். இதை எப்படி நம்ம சொல்றது? ஒரு முதலமைச்சர் தனிநபரோட ஆவணங்களை, தனிநபர்களுடைய டாக்குமெண்ட்ஸை எடுத்து பத்திரமாக வைத்திருக்கிறேன், தேவைப்பட்டால் தொலைக்காட்சியில் விட்டு விடுவேன் என்று பேசுகிறார். இது ஏதோ ஒரு இன்னொரு நபருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையா நீங்க கருதக்கூடாது. முதலமைச்சராக இருக்கிற பொழுதுங்கிற ஒரு வார்த்தையை கொட்டேட் பண்றார். அதனால தான் நான் இந்த காணொலியில் பேச வேண்டிய கட்டாய சூழல். நான் எடப்பாடி மற்றவர்கள் அதை ஒரு கட்சியாகவே, அவரை ஒரு தலைவராகவே நான் மதித்தது கிடையாது. நான் கூர்மையா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் எம்ஜிஆர் அவர்களுடைய திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் அவர்களின் பங்கு, தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இருந்து தமிழர்களை காத்த பெரும் அரண் என்கிறத நான் வரலாறு பதிவு செஞ்சிருக்கிறேன். நான் பலமுறை சொல்லுவேன், எனக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம் கூட பார்க்காதவன். ஆனால் அவருடைய அரசியல் இந்த தமிழ் இனத்தை, தமிழ் நிலத்தை பாதுகாத்தது. அரசியல்ல பிரச்சனை எவ்வளவு வேணாலும் இருக்க, நமக்குள்ள சண்டை போட்டுக்கலாம், பிடிக்கல நம்ம என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். மேல இருந்து டெல்லியில இருந்து ஒருத்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்றது, நம்மளுடைய அதிகாரத்தை, நம்மளுடைய தமிழர்களின் அரசியலை கபலீகரம் படுத்ததை தடுத்து நிறுத்தியவர் எம்ஜிஆர். அதனால தான் எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்படி இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கோம், டெல்லி பிளஸ் அங்கே எவனா ஒருத்தர் வருவான், ராஜீவ்காந்தி குடும்பம், அப்புறம் இந்திரா சோனியா காந்தி குடும்பம், இப்போ ராகுல் என்னென்ன பிரச்சனை பண்ணார் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கக்கூடியதுல நம்ம எம்ஜிஆரை பேசுவோம். எடப்பாடியெல்லாம் நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு என்னங்க வரலாறு இருக்கு, என்ன சாதனை இருக்கு? அடிமைத்தனத்தை எழுதி கொடுத்து விட்டு அடிமையாகவே வாழ்ந்த ஒருத்தன் கையில ஒரு அரசியலும் கட்சியும் சென்று விட்டால் என்ன நிலைமை வருங்கிறதுக்கு தான் இன்னைக்கு எடுத்துக்காட்டு. நீங்க சொல்லலாம், நீங்க திடீர்னு தொகுதி இதுகளை நம்மளே சில நேரங்கள்ல சொல்லுவோம், அது காலச்சூழல். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா விமர்சனங்கள் எப்பொழுது இருக்கணும். பெரிய வில் பவராக ஒருவரிடம் அதிகாரத்தை கொடுத்து விட்டால் நாம் எதையும் கேள்வி கேட்க முடியாத நிலையில் ஆகிவிடும் என்ற சூழலில் நம்ம கேட்போம், திமுகவை கேள்வி கேட்போம். திமுக ஆதரிக்கும் அதை, அந்த கேள்வியை எடுத்துக்கிடும், அது இருக்கக்கூடிய நியாயத்தையும் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம சரி செய்யணும்ல, இது ஜனநாயக நாடு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வது போல் டெமோக்ரஸி இஸ் டிஸ்கஷன் அப்படிங்கிற பொருள் தான். டிஸ்கஷன் தான் நம்ம ஜனநாயகத்தின் காப்பு அரண். அதனால நம்ம கருத்துக்களை சொல்லக்கூடும், அதை கேட்டுக்கிடக்கூடிய பக்குவமும் திமுகவுக்கு இருக்காது சொல்றேன். ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு, உங்களுடைய ஆவணங்களை, அந்தரங்கங்களை நான் கையில் வைத்திருக்கிறேன், அதை தொலைக்காட்சியில் வெளியிட்டு விட்டால் சந்தி சிரிக்கும்ங்கிறாரு செங்கோட்டையனை பார்த்து. செங்கோட்டை என்ன சொன்னாரு, சரி அது இருக்கு இல்லையா, ஏன் இந்த ஆள் இப்படி திடீர்னு இப்படி பேசினாலும், இந்த ஆள் என்ன பேசினாரு ரெண்டையும் பார்க்கணும்ல. செங்கோட்டையன் சொன்னாரு கூட்டத்தில் பேசும்போது, எடப்பாடி அவர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க, நீங்களும் உங்களுடைய அண்ணனும் சேர்ந்து இரட்டை கொலை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொலை செய்த போது அந்த வழக்கு உங்கள் மீது, உங்களை காப்பாற்றியே நானும் முத்துச்சாமி அவர்கள் தான் சொல்லி செங்கோட்டையன் பேசுறாரு. ஒரு பெரிய ஹை கிளாஸ் லாட்ஜில் நாங்கள் இருந்தோம், ஸ்டார் லாட்ஜில் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். திடீர்னு பார்த்தா கீழே ஒரு ஆள் ஊர்ந்துக்கிட்டு, மலைப்பாம்பு ஊர்ந்துக்கிட்டு வந்த மாதிரி இருந்தது. இதே வார்த்தையை தாங்க சொன்னாங்க தோழர்களே. தெரிந்த தோழர்களுக்கு தெரியும், தெரியாத தோழர்களுக்கு தெரியும். மலைப்பாம்பு ஊர்ந்துக்கிட்டு வந்த மாதிரி ஒன்று வந்தது. என்னடா ஸ்டார் ஹோட்டலில் எப்படிடா மலைப்பாம்பு வரும்னு சொல்லி நானே தவறி எந்திரிச்சு பார்க்க, எடப்பாடி பாம்பு மாதிரி ஊர்ந்து, மலைப்பாம்பு மாதிரி ஊர்ந்து வந்தாருன்னு சொல்லி இந்த ஆட்சியை பிடித்தார் என்றும், அதற்கு முன்னால்
முதல் நாள் இரவு வரை நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், நான் தான் முதலமைச்சராக அடுத்து வர. ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு சசிகலா அவர்கள் யாரை கையை நீட்டுகிறார்களோ அவர்களால் முதலமைச்சர். அந்த ஒரு சூழலில் முதலமைச்சராகவே நான் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தேன். விடிஞ்சு பார்த்தா இந்த ஆள் வந்தார். ஏன்னா பணம், யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தது அப்படின்ட்டு அவருடைய குடும்பம், அவருடைய மகன் பற்றின அரசியல், அவங்க பெல்ட்ல பேசுற அரசியல்ல பேசுறார். யார் பேசுறா? செங்கோட்டையன் பேசுறார். இதற்கு பதில் சொல்லுகிறேன் என்கின்ற பெயரில் எடப்பாடி பஸ்ட் அவுட் ஆகிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஏய் நீ வா அப்படிங்கிற வார்த்தை, சரி அரசியலுக்கு வந்துட்டு, ஆனா நீங்கள் முதலமைச்சராக இருந்தவர்கள், நீ பதவி கேட்பதற்கு என் காலை பிடித்ததை நீ மறந்து விடாதே. நீயே முதலமைச்சராக இருக்கிற பொழுது எனக்கு நீ அமைச்சர் பதவி கொடுப்பாட்ட, யார் கொடுப்பான்லாம் கெஞ்சினியே, மறந்துடாத. ஓ வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றி விடுவேன். இது எடப்பாடி. அதுல பரிசையா சொல்றாரு, நீ கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளையும் அம்மாவுக்கு எழுதின கடிதம் என்னிடம் இருக்கிறது. நான் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நீங்கள் என்னென்னலாம் துணியம் பண்ணீங்க, நீங்க என்னென்னலாம் சேட்டை செஞ்சீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் வச்சிருக்கேன், கொட்டேஷன் போட்டுக்கோ, எல்லாரையும் நான் வச்சிருக்கிறேன். அப்போ அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியம், கூவத்தூர்ல நீ இருக்கக்கூடிய ரகசியம் எங்க கிடைச்சிச்சு? இதைத்தான் அரசியல் ஆர்வலர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, சிறுதாவூர் பங்களா, அங்கு நடந்த கொலைகள், அங்க உள்ளிருக்கக்கூடிய ஆவணங்களின் கபலீகரம், ஒன்றிய அரசின் கூட்டணி அப்படின்னு சொல்லி பெரிய விவாதங்கள் இது உள்ளே இருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது. தனிநபர் ஆவணங்களை திருடலாமா? எங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தொலைபேசி மூலமாக ஒட்டு கேட்பதே தவறு என்பதற்காகவே தனி சட்டம் ஒன்று போடப்பட்டு இருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், டெகல்காம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது, ஒட்டு கேட்கக்கூடிய கருவி இஸ்ரேலியல் மூலமா இருக்கும். இஸ்ரேலிய கருவின்னு சொல்லி ஒன்று பெரிய பிரச்சனையாகி பேச்சுவார்த்தை பிரளயத்தை கிளப்பியது 90 காலகட்டங்களில். அப்படி இருக்கிற சூழல்ல தனிநபர் ஆவணங்களை எடுத்திருக்க கூடாது. இவர் கூட இருக்கிற ஆள்கள் எல்லாம் மிரட்டுறாங்க. கேட்கிறாரு, செங்கோட்டையன் இப்ப என்ன படம் வச்சிருக்காரு தெரியுமா? இது கொஞ்சம் சில்லி மேட்ரு, கேவலமான செய்தி, ஆனால் அரசியலை எப்படிப்பட்டவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பதற்காக இந்த செய்தியை சொல்ல வேண்டியது. என்ன தெரியுமா? மனைவி மகளும் ஜெயலலிதா அவர்களுக்கு எழுதின கடிதம் ஒரு பிரபலமான ஒரு நடிகை, அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டான்ஸ் நடிகை ஒருத்தையோடு அந்த வீட்டிலேயே இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியைத்தான் அந்த இதில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த அம்மா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த செங்கோட்டையனுடைய மனைவி ஜெயலலிதா அவர்களை விட்டு படியிறங்கி கீழே வருவதற்குள் இவருடைய பதவியை எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் ஒரு முக்கியமான, நம்ம பேரெல்லாம் வேண்டாங்க, அதில் வேண்டாம், ஒரு முக்கியமான நடிகை, அந்த காலம் 90s ஹிட் நடிகை, ஃபேமஸான நடிகை இருக்காருன்னு சொல்லி ஆளாளுக்கு அமைச்சர்கள் பிள்ளை அப்போல்லாம் பக்கம் பக்கமாக எழுதப்பட்டது. அதுகள்லாம் சரி விட்டுருவோம், அதுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் மேடையில் கேட்கிறாரு. இப்போ இவர் எந்த கட்சிக்கு போயிருக்கிறாருன்னு கேட்கிறாரு. அந்த கட்சியில ஒரு பிரச்சனை, திரிஷா பாக்கெட்ல இப்ப யார் இருக்குமா, சாரி செங்கோட்டையன் பாக்கெட்ல யார் இருக்கா தெரியுமா? கீழே இருந்து திரிஷா திரிஷான்னு கத்துறாங்க, கக்க கக்கன்னு சிரிக்கிறார். என்னடா அரசியலுக்கு? என்ன அரசியல்? ஒரு சட்டமன்ற தேர்தல், அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் வார்த்தையை கவனப்படுத்தி பேச வேண்டும். இது தமிழர்களுக்கு இல்ல உங்களுடைய சந்தி சிரிக்கக்கூடிய கதைகளை பத்தி நீங்க பேசுவதா? இது என்ன பேச்சு? இது என்ன அரசியல்? இது மக்களின் பிரச்சனைகள் என்ன? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன நடக்கிறது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயங்களை எடுத்து இதை நாங்கள் சரி செய்வோம் என்று சொல்லுவதற்கும், தமிழர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கும், சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றி இந்த நிலத்தை இன்னும் மேம்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தரித்திரம் பிடிச்ச கதைகளை எல்லாம் பேசி நாசப்படுத்தக்கூடிய வேலைகளை, சி என்ன பழக்கம்? இதா மிரட்டலா? எடப்பாடிக்கு ஒன்று சொல்லுவது என்றால், செங்கோட்டையன் சொல்றது எல்லாம் உண்மை, நீ சொல்றதெல்லாம் உண்மை, வடிவேலு சொல்றது மாதிரி, ஏமா மணிமேகலை 2 பேரும் உண்மையை வலிக்காம பேசுறாங்கம்மான்னு சொல்லுவாப்புல. பொண்ணு கேட்க வரக்கூடிய 2 பேரும்
நான் ஒரு தற்குறி, நான் ஒரு தவக்கலை, இன்னும் கேவலமான வார்த்தைகளை சொல்லுவாங்க, நம்ம பேசக்கூடாது. அப்படின்னோன்னு ஏச்சி நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. பாத்தியாமா மணிமேகலை, உன்னை கல்யாணம் முடிக்கிறதுக்காக 2 பேருமே எவ்வளவு உண்மையை சொல்றாங்க பாருனோடனே கவுண்டமணி நிப்பாட்டுறாங்க. அது மாதிரிதான் நம்ம சொல்ல வேண்டியது, நிப்பாட்டுறாங்க. என்னடா அரசியல் இது? யார் துவக்கிய கட்சி? எப்படி இருந்த கட்சி? தமிழர்களுக்கு ஒரு காப்பரன், நான் முதலே சொன்னது போல, தேசிய கட்சிகளை வரவிடாம திராவிட இயக்கத்தின்பால் நிறுத்தி இருதுருவ அரசியலை காப்பாற்றிய கட்சி. இப்படி ஒரு தரித்திரம் பிடிச்ச விஷயங்களை எல்லாம் நீங்க இப்படி ஒரு கேவலமான விஷயங்களை, ஒரு மட்டமான விஷயத்தை வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்களே. அவர் சொல்றார் திரிஷா திரிஷா அப்படிங்கிற பேர் நடிகை. இதுகள்ல என்னென்ன நடந்துச்சு நமக்கே தெரியும். எடப்பாடி அவர்களே, எடப்பாடிக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் மாண்புமிகு இடத்தில் அமர்ந்திருந்தவர்கள். உங்களுடைய தரத்தை ஏற்கனவே பலமுறை தாழ்த்தி விட்டீர்கள். இந்த பேச்சும், இந்த அவதூறும், இந்த மிரட்டலும், இந்த தனிநபர்களுடைய டாக்குமெண்ட்ஸ் களவாடலும் பேர் ஆபத்தில் கொண்டு போய்விடும். இது தமிழ்நாட்டிற்கு செல்லூர் ராஜ் சொன்னார் இல்லையா? செல்லூர் ராஜ் என்ன சொன்னாரு? தெர்மோகோல் மோர். சைனால டாப் நியூஸ், அமெரிக்காவில் டாப் நியூஸ், யூரோப்பில் டாப் நியூஸ். அது மாதிரி உங்களுடைய கேவலமான செயல்களும் இடம்பெறும். எல்லாரும் அந்த ஒரு குட்டையில் ஊர்ன மட்டைகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்திக்கு நிற்பதை நினைத்து திராவிட இயக்கத்தின் பற்றாளர் என்கின்றவர்கள். இதை நான் எச்சரிக்கையாக நான் சொல்லுவதற்கும், தமிழர்களுக்கு சிலரை இந்த தேர்தல் காலத்தில் அடையாளம் காட்டுவதற்காக சொல்லுகிறேன். புறக்கணியுங்கள். நன்றி, வணக்கம் தொடர்ந்து.